நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டூல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றது? இந்த மாதிரிலாம் ம்ஹ்ம். நம்ம வந்து ஆமா. டேட்டா அனலிட்டிக்ஸ்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஓகே. வந்து பண்ண போறது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஏஐ டூல்ஸ வச்சு எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்றது? இப்ப எல்லா கம்பெனிலயுமே வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. அந்த மாரி ஒரு பெர்சன தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப கம்பெனிக்கு வந்து எடுக்குறாங்க. அ ஓகே. ஏஐன்னு ஒரு கான்செப்ட் வந்தனால, இப்ப வந்து கம்பெனி வந்து இப்ப எப்படி எதிர்பார்க்குது அப்படின்னா, ஓனா ஒரு ஏஐ வந்து ஏஜென்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஆட்டோமேட்டிக்கா டேட்டா அனலிட்டிக்ஸ வச்சு எப்படி ஏஐ வந்து கிரியேட் பண்றது? அப்படின்னு தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப கம்பெனி வந்து அதான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ, அதத்தான் நம்ம ம்ஹ்ம். இப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து பார்க்க போறோம். சரியா? கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டா எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, நம்ம அந்த டைமிங்க்குள்ள நம்ம வந்து நெறைய ப்ராசஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே நம்ம வந்து பார்ப்போம் அந்த 1 ஹவர். ஓகே. ஆ ஓகே. சரி நம்ம இப்ப வந்து பார்க்க போறது வந்து என்ன அப்டின்னா, அட்டானமஸ் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். அதாவது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கம்பெனி உள்ள ப்ராசஸ எடுத்து, எப்படி நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட் மூலியமா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அதான் இதோட கான்செப்ட்டே. ஓகே. ஓகே. இப்ப வந்து ஒரு அட்டனன்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ வச்சு நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இப்ப நம்ம நம்ம கம்பெனில வந்து என்னென்ன ரோல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குதோ, அந்த கம்பெனியோட ரோல்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அத வச்சு நம்ம வந்து ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றோம். இப்ப நம்ம அவர் கம்பெனில வந்து என்னென்ன ரோல்லாம் வந்து இருக்கும் அப்டின்னா, செப்பரேட் டீமா தான் வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் நம்மளுக்கு வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே. இப்ப லைக் வந்து ஹெச்ஆர் டீமு, ஃபினான்ஷியல் ஃபீல்டு, அக்கவுண்ட்ஸ், அதர் டிபார்ட்மெண்ட் இந்த மாரிலாம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்டின்னா, செப்பரேட் டீமா நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஐடி ஃபீல்ட பொறுத்தவரைக்கும். ஓகே. இப்ப ஹெச்ஆர்ன்னு இருக்கிறாங்க. இப்ப ஹெச்ஆரோட வேலை வந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு? இப்ப லைக் வந்து அவங்க வந்து ஒரு பெர்சன வந்து ஹையர் பண்றதுக்கும், அந்த ஆஃபீஸ வந்து மெயின்டெயின் பண்றதுக்கும், இந்த மாரி வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து இருப்பாங்க. ஓகே. ஓகே. அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன அப்டின்னா, ஃபினான்ஷியல் ஃபீல்டு வந்து இருப்பாங்க. இப்ப ஃபினான்ஷியல் ஃபீல்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பேரோல் கான்செப்ட், இஆர்பி கான்செப்ட் இந்த மாரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஃபினான்ஷியல் டீமும் வந்து இருப்பாங்க. அதர் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அக்கவுண்ட்ஸ் டீம். இப்ப அக்கவுண்ட்ஸ் டீம் வந்து ஒரு கம்பெனியோட இன்கம், எக்ஸ்பென்ஸ் இந்த மாரிலாம் வந்து என்ன பண்ணும்னா, அக்கவுண்ட்ஸ வந்து மேனேஜ் பண்றதுக்கு அக்கவுண்ட்ஸ் டீம்னு வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் டிபார்ட்மெண்ட். இத தாண்டி வந்து அதர் டிபார்ட்மெண்ட் லைக் தட் வந்து ஐடி டீமு, அதுக்கப்புறம் மேனேஜ் ஃபீல்டு, அதர் ஷாட் இந்த மாரிலாம் வந்து அதர் ஸ்டாஃப் இந்த மாரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு கம்பெனி உள்ள டீம்ஸ்லாம் வந்து இந்த மாரிஸ்லாம் வந்து இருப்பாங்க. சோ, ஓகே. இந்த இந்த டீம்ஸ்லாம் வந்து என்ன பண்றது அப்டின்னா, இப்ப ஒரே நிமிஷம். ம்ஹ்ம். ஹலோ. சொல்லுங்க. எஸ். ஓகே. இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து கேதர் பண்றது. ஓகே. ஓக் அதாவது மேனுவலா ம்ஹ்ம். இது பண்ணாம, இல்ல வேற விசுவலேஷன் பர்ப்பஸ்க்கு நம்ம வந்து பண்ணாம, நம்ம எப்படி வந்து மேனுவலா நம்மளுக்கு வந்து ஓனா வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றது. ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது காமன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, மோஸ்ட்லி வந்து காமன் டேட்டா செட்ஸ தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எல்லா கம்பெனிஸ்லயுமே இருக்கும். அந்த டேட்டா ம்ஹ்ம். செட்ஸ வச்சு எப்படி வந்து ஏஐ வந்து ஏஜென்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். அட்டானம்ஸா எப்படி வந்து கிரியேட் பண்றது. ஒரு இன்ஃபர்மேஷன எப்படி வந்து அனலைஸ் பண்றது. அந்த மாரி தான் பண்ணும். இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். லைக் வந்து பிரிக்ஸ் ஏஐ வந்து என்ன பண்ணும், கிளாட் ஏஐ வந்து என்ன பண்ணும், இந்த மாரிலாம் வந்து பண்ணும். பிரிக்ஸ் ஏஐங்கிறது வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து நம்ம வந்து குடுத்தோம் அப்படின்னா, ஒரு டேஷ்போர்ட வந்து கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஜெனரேட் பண்றது. அந்த ஏஐ டூல் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இத தாண்டி கிளாட் ஏஐ டூல்ங்கிறது வந்து என்ன பண்ணும், ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து டெவலப்பர்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த மாரி நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாரி டூல்ல. இப்ப நம்ம வந்து என்ன
என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல அந்த பிரிக்ஸ் ஏஐ டூலு, கிளாட் ஏஐ டூல்லாம் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் டூல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அதாவது எக்ஸ்டர்னல் டூல் ஒரு ஒ எப்படி சொல்றது? ஒரு இன்ஃபர்மேஷன வந்து குடுத்தோம் அப்படின்னா, அத வந்து ஒரு டூலா வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த டூல் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு ஓனா ஏஐ ஏஜென்ட்ட வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது? மல்டிபிள் டிபார்ட்மென்ட்ட வாங்கி ஓனா ஏஐ ஏஜென்ட்ட வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது? அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. புரியுதா? ம்ஹ்ம். இப்ப நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வருது, ஒரு ஐடியா வருது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு தியரி. சரியா? புரியுது. யா. ஆ ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு இது ஆனா இதுக்கு வந்து கம்பல்சரி வந்து என்ன அப்டின்னா, ஒரு அஃபிஷியல் ஒரு அக்கவுண்ட் தேவ. Microsoft 365க்கு வந்து ஒரு அக்கவுண்ட் தேவ. அந்த அக்கவுண்ட்ட வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ப்ராசஸ் பண்ண முடியும். சரியா? அ கம்பல்சரி இப்ப நம்ம வந்து என்ன இப்ப இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்டின்னா, கம்பெனில வந்து ஒரு Microsoft 365 வந்து அக்கவுண்ட் அஃபிஷியலா வாங்கியிருக்காங்க. இப்ப அது அந்த அக்கவுண்ட் வாங்கி தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, நான் உங்களுக்கு வந்து வொர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ம். அதே மாரி இப்ப நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, Microsoft 365 வந்து என்னோட மெயில் ஐடிய வச்சு நான் லாகின் பண்ணியிருக்கேன். அது வந்து காமனா மட்டும் தான் என்னால வந்து ஃபீச்சர்ஸ வந்து ஆட் பண்ண முடியுது. மித்தபடி வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து என்னால வந்து எதையுமே விசுவலைசேஷனுக்கோ, இதுல வந்து என்னால வேற வேற ஏதோ ஒரு கான்செப்ட் வந்து ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றப்ப, அது வந்து முடியல. சோ, அதனால ஓகே. வந்து என்ன பண்ணேன், எவ்ரி கம்பெனியுமே வந்து என்ன பண்ணேன், இப்ப நம்ம ChatGPT வந்து என்ன பண்ணோம் அப்டின்னா, கொஞ்ச நேரம் தானே யூஸ் பண்ண முடியும். இப்ப கொஞ்ச நேரம் மீன்ஸ் வந்து என்ன அப்டின்னா, இப்ப வந்து ஒரு ஃபைல நீங்க வந்து அப்லோட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு 3 ஃபைல மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஆமா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் பண்ணா 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, அப்லோட் பண்ற மாரி இருப்பீங்க. ஆமா. ஓகே. ஆனா வந்து ChatGPT வந்து கம்பெனில வந்து ப்ரோ வாங்கி வச்சிருப்பாங்க. பிரைம் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அத ஓகே. வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஒரே ம்ஹ்ம். நிமிஷம். ஓகே. பேக்க வச்சுட்டு போங்க, பேக்க வச்சுட்டு போங்க. ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு போங்க. ஹலோ? ம். எஸ். ஆ ஓகே. இப்ப இந்த ChatGPT வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, ஃப்ரேம் குடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, ப்ராசஸ் பண்றோம். சரியா? ஆமா. அதே ம். மாரி என்ன பண்றேன் அப்டின்னா, இப்ப Microsoftல வந்து எங்க எம்டி வந்து அஃபிஷியலா ஒரு மெயில் ஐடி வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு அக்கவுண்ட். அதுல நான் வந்து வொர்க் பண்றேன். மேபி உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வொர்க் பண்ணி பாருங்க. அப்டி இல்லன்னா வொர்க் பண்ண முடியாது. ஓகேயா? ஓகே. அப்டின்னா ம்ஹ்ம். கம்மி காஸ்ட்ல வந்து நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க, உங்க அக்கவுண்ட்க்கு. ஆனா நம்ம கம்பெனிக்கு நம்ம வந்து போயிட்டோம் அப்டின்னா, ChatGPTலேருந்து எல்லா ஏஐ டூலுக்குமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, பிரேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பிரேம் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அது இல்லாம நம்மளால நெறைய ஃபீச்சர்ஸ வந்து என்ன பண்ண முடியாது அப்டின்னா, ஆட் பண்ண முடியாதுல்ல. ஓகே. சோ, அதனால ம்ஹ்ம். எவ்ரி கம்பெனியுமே வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து நெறைய எல்லாத்துலயுமே ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ, அதனால நான் வந்து ம்ஹ்ம். என்ன பண்றேன் அப்டின்னா, யூஸ் பண்றேன். சரியா? இப்ப நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட்ட வந்து எப்படி வந்து எடுக்குறது அப்டின்னு நான் வந்து ஒரு குடுக்குறேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT வந்து நான் வந்து யூஸ் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இது தெரியுதா உங்களுக்கு? ChatGPT. ம். தெரியுது. ஓகே. இப்ப நான் இதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு சென்டென்ஸ வந்து மேக் பண்றேன். சரியா? இப்ப வந்து நம்ம ஒரு ஓனா நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து தேவைப்படுது. சோ, அதனால அந்த ப்ராம்ப்ட்ட வந்து நான் இப்பயே இங்கே நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, சம்திங் நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே. ஆக்ட் அஸ் எ டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆ வித் த நாலேட்ஜ் ஆஃப் டெவலப்பிங் ஏஐ ஏஜென்ட்ஸ்
need to create, automate new agents for data analytics, data analytics, in my company. My company segregate with என்ன ரோல் அப்படின்னா HR, accounts, like finance and IT department. உங்களுக்கு IT department கோல் இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா convert image CSV file, okay, CSV file to useful information. Okay. And also do necessary steps for எனக்கு என்ன தேவை அப்படின்னா pre-processing data analytics. எனக்கு வந்து data transformation இதெல்லாம் நீங்க வந்து பவர் பில படிச்சிருப்பீங்க. Data transformation, also generate data visualization. டேட்டா விஸ்லேஷன். சரி, இப்போ நம்ம ChatGPT வந்து கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இதை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு கிரியேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரியா? நான் ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப கரெக்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம், அதாவது ஒரு தப்பாவே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே கொஸ்டின் மேக் பண்ணி நம்ம ஆன்சர் மேக் பண்ணணும்ல. அது எந்த டூல் நான் வந்து சொல்லிருக்கேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எந்த டூல் சொல்லிருக்கேன் உங்களுக்கு? கௌபாயா? ஆமா, ப்ராம்ப்ட் கௌபை. இதை நான் இப்ப வந்து என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி பண்ணி ப்ராம்ப்ட் கௌபைல வந்து நான் வந்து மேக் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. நான் வந்து பேஸ்ட் பண்றேன். சரி, ஓகே. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சம்திங் ஸ்டெப்ஸ் வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அது மேக் பண்ணி ஒரு கொஸ்டின் வித் ஆன்சர் நம்மளுக்கு வந்து மேக் பண்ணிருக்கேன். டேட்டா இன்செகேஷன் அண்ட் கன்வர்ஷன், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்ஷன், விசுவலேஷன், ஏஜென்ட் வந்து டிசைன் பண்றது, எக்ஸிக்யூட்டிங் அப்ரோச், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கோம்ல. இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை நான் காப்பி பண்ணிருக்கேன். சரியா? இதை காப்பி பண்ணி இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ChatGPT வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ChatGPT வந்து பேஸ்ட் மட்டும் பண்ணிருக்கேன். சரியா? இப்ப பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் நம்ம வந்து கொடுத்தோம். அதான் நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் கௌபையே கொஸ்டின் கேட்டு நமக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்குல்ல. இப்ப இது வந்து என்ன, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் நம்மளுக்கு வந்து பண்ணி தரும் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர், அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து என்னென்ன ஏஜென்ட்லாம் வந்து கிரியேட் பண்ண போறோமோ அதுவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுவே வந்து ஆன்சரை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஹை லெவல் ஆர்கிடெக்சர் இதுல வந்து என்ன பண்ணா கோர் ஏஜென்ட் தேவை, சப்போர்ட் ஏஜென்ட் தேவை, இமேஜ் இன்செர்ஷன், ப்ரீ ப்ராசஸிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அனலிட்டிக்ஸ், விசுவலேஷன், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தேவை. ஓகே.
பாண்டாஸ் நம்பை, அதுக்கப்புறம் லேப் செயின், ஓப்பன் செயின் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருச்சு. ஓகே. இப்ப சிஎஸ்வி ஃபைல், இமேஜ் எனக்கு ப்ராசஸிங் பண்ணணும், பிடிஎஃப் ஃபைல்ஸ் நம்மளுக்கு வந்து பண்ணணும், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல வந்து மிஸ்ஸிங் வேல்யூ வந்து ஹேண்டில் பண்றது, அதுக்கப்புறம் ஹெச்ஆர், ஃபினான்சியல், ஐடி டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த பிவோட் டேபிள், ஹெச்ஆர், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே. இப்ப இதை வச்சு நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குல இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ண அப்படி கொடுத்துருக்கு. எனக்கு வந்து இப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா கோ பைலட்டோட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. சோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடு அப்படின்னு நான் வந்து இதுக்கு முன்னாடி இப்ப நான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றோம். அந்த கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் நம்மளுக்கு வந்து எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா முன்னாடி நான் வந்து சாட் ஜிப்ல போட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப்பா நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஓகே. ஓகே. புரியுதா லோகேஷ்? புரியுது புரியுது. யா சொல்லுங்க. எனக்கு வந்து ஐ நீட் த கோபைலட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ். இதுக்கு வந்து கோபைலட்ல போடுற மாதிரி எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு வந்து தேவைப்படுது இந்த ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றப்ப. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் பை டெவலப்மெண்ட், டிஃபைன் கோபைலட் ப்ராம்ப்டிங் ஸ்டேட்டிங், பில்டிங் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரீ ப்ராசஸிங் டேட்டா இந்த மாதிரிலாம் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. சரி. இப்ப நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிப்படியில் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்து வச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம வந்து சாட்ஜிபிஸ்ல வந்து கரெக்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் லாகின் பண்றேன். மைக்ரோசாஃப்ட் 365 வந்து கோபைலட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் 365ங்கிறது வேர்டு, எக்ஸல், அவுட்லுக் இதை வந்து பண்றோம். இப்ப நம்ம ஒரு ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 கோபைலட்ங்கிறது நமக்கு வந்து தேவை. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 கோபைலட் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் இது பண்றேன். நான் ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அபிஷியல் அக்கௌண்ட் தேவைப்படுது. ஓகே. அதனால அபிஷியல் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஐ மீன் ஃப்ரீயா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப வந்து டைரக்டா என்னோட இன்னொரு மெயில் ஐடிக்கு ஓப்பன் ஆகும். இதுல என்னால ஓப்பன் பண்ண முடியாது அபிஷியலா. ஸோ நான் இப்ப வேற ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதை தெரியுதான்னு பாருங்க. இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தெரியுதா? தெரியுது தெரியுது. வேற குரோம் ஓப்பன் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க இங்க வந்து டேரக்டா எனக்கு வந்து லாகின் கேட்காம ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து அபிஷியல் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஓகே. சரி. இப்ப நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு வந்து அட்டனன்ஸ் ஏஜென்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரியேட் பண்ண போறோம். லைக் வந்து இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சாட் ஜிபிடி மாதிரி தான். இப்ப இதுல வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஏஜென்ட் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்ப ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றதுக்கு அதாவது ஃபைல்ஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஏஜென்ட்டை வந்து கிரியேட் பண்ணாதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஃபைல்ஸ் நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து அப்லோட் இமேஜ் அண்ட் ஃபைல்ஸ் சம்திங் ஒரு ஹெச்ஆர் டேட்டா செட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. ஓகே. வந்து ஹெச்ஆர் இப்போ நமக்கு வந்து எரர் அடிக்கும். இது பாருங்க அன்எக்செப்டட் எரர் அக்கர்ட் ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர். இது வந்து எரர் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டே கிரியேட் பண்றாம நம்மளுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து இதுல வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த எரர் வந்து கிளியர் ஆயிருக்கு.
ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு ஏஜென்ட்ட வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்ப லைக் உங்களுக்கு வந்து ஷேரா இப்ப வந்து உங்களுக்கு எனக்கு வந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு பாருங்க லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? ம்ஹ்ம். அட்டானமஸ் ஏ ஏஜென்ட், ஸ்மார்ட் தெரியுது. டேட்டா இது வந்து அட்டானமஸ் ஏ ஏஜென்ட் வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஏ ஏஜென்ட். இப்ப நம்ம வந்து புதுசா வந்து ஏ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம்ல. சோ, அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, நியூ ஏஜென்ட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண போறோம். சரியா? அப்ப கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து ஒரு பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இப்ப நியூ ஏஜென்ட் நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப இங்க பாருங்களேன், இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மை ஏஜென்ட் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப சி மோர் நம்மளுக்கு வந்து குடுத்தோம் அப்டின்னா, கீழயே நம்மளுக்கு வந்து என்ன அப்டின்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். நெறைய இது ஆப்ஷன் மீன்ஸ் வந்து என்ன அப்டின்னா, சில டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரியா? இப்ப இதுல வந்து நம்ம வந்து இப்ப மை ஏஜென்ட்ஸ்ல போய் நமக்கு வந்து என்ன ஏஜென்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அதுல நம்மளுக்கு வந்து வியூ ஆயி நம்மளுக்கு வந்து காமிக்கும். எக்ஸ்ப்ளோர்ஸ்ல வந்து டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்ப வந்து அட்டாச் கிளவுட் ஃபைல்ஸ் குடுத்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எரர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஓகே. இப்ப இந்த இடத்துட்ட வந்து ஸ்கிப் டூ கன்ஃப்யூஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இருந்துச்சுல்ல. அத நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நியூ ஏஜென்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அப்ப இது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃப்யூர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சாட் ஜிபிட்டிஸ்ல வந்து ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல. இப்ப லைக் ம்ஹ்ம். வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ஸ் அதோட ஒரு ப்ராஜெக்ட் இப்ப ஹெச்ஆர், ஃபினான்சியல், அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஏஜென்ட்க்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிருக்கோம்ல. இப்ப அதுதான் நம்ம வந்து இப்ப ப்ரீவியஸா நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த ப்ராம்ப்ட்ல எடுத்து வச்சிருப்போம். இப்ப அந்த ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு, இப்ப இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இப்ப வந்து ஒரு நியூ ஏஜென்ட் நமக்கு வந்து கிரியேட் பண்றோம். இப்ப இதுக்கு வந்து லோகோலாம் வந்து செட் பண்றேன் அப்படின்னா, லோகோ நமக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு லோகோ செட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து ஒரு ஃபைல் குடுத்து சம்திங் ஏதோ ஒரு லோகோ செட் பண்றேன். எக்ஸாம்பிள்க்கு. ம். இப்போ ப்ராஜெக்ட்ன்னு ஒரு லோகோ நான் வந்து கிரியேட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்றது. ஓகே. நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்ளை குடுத்தா ஒரு செட் ஆயிடுச்சா? இந்த மாரி நீங்க வந்து இது ஃபுல்லாவே வந்து என்ன அப்டின்னா டெம்ப்ளேட். இப்ப இத வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அட்டானமஸ் ஏஜென்ட் அப்டின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். ஏஜென்ட் அப்படி இந்த மாரி கூட நம்மளால வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கிரியேட் பண்ணிக்கிறது. சரி. இப்ப வந்து கீழ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வந்து குடுக்குறோம். இப்ப இந்த இடத்துட்ட வந்து டிஸ்கிரிப்ஷன் அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து எடுத்து வச்சிருப்போம்ல ஏஜென்ட்க்கு. இப்ப சாட் ம்ஹ்ம். ஜிபிட்டில போய் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அதுல இருந்து நான் டிஸ்கிரிப்ஷன வந்து எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு. காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப வந்து செட் ஆயிடுச்சு. இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்ல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, காப்பி பேஸ்ட் நான் வந்து பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, காப்பி டூ பேஸ்ட் நான் வந்து ChatGPT நம்ம எடுத்தத வந்து இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்களேன், உங்களுக்கு வந்து இதுல வந்து என்ன அப்படின்னா, ஆட் ஸ்பெசிஃபிக் வெப்சைட். இப்ப இந்த 2 ஆப்ஷனுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சர்ச் ஆல் வெப்சைட். அதாவது நம்ம வந்து இப்ப இங்க வந்து யூஆர்எல் நேம் நம்ம வந்து குடுக்குறோம்ல. இல்ல நான் வந்து எல்லா வெப்சைட்லயுமே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து யூசஸ் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பட்டன் நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப இந்த பட்டன் நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் யூஆர்எல் அதாவது எல்லா ப்ராஜெக்ட்டோட வெப்சைட்ஸ் நம்ம வந்து யூஆர்எல்
நம்ம வந்து கொடுக்கறதுக்காண்டி அந்த ஆப்ஷன்ஸ். இல்ல என்னோட ஏஜென்ட்ட வந்து நான் மட்டும் தான் நான் வந்து பார்க்க முடியும். நான் மட்டும் தான் நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒன்லி யூஸ் ஸ்பெசிபிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு என்னோட ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சர்ச், அதாவது எல்லா வெப்சைட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணணும், எல்லா வெப்சைட்டுக்கும் நான் யூஆர்எல் வந்து என்னோட ஏஜென்ட் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கணும். இல்ல நான் வந்து ஏஜென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, வேற எதுவுமே ப்ராசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒன்லி யூஸ் ஸ்பெசிஃபை சோர்சஸ் மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா யூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. புரியுதா? ம்ஹ்ம். ஹலோ. இந்த பட்டன் நீங்க வந்து ஆன் பண்ண தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் உள்ள பட்டன் மட்டும் நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வெப்சைட் யூஆர்எல்லுமே நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பட்டன் மட்டும் நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஆன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கேப்பபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஏஜென்ட் கிரியேட் பண்றப்ப, நான் வேர்ட் ஃபைலாவும் நான் வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸெல் ஃபைலாவும் நான் வந்து யூஸ் பண்ணணும். பவர் பாயிண்ட்டும் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, ஆன் பண்ணி தான் நீங்க வந்து வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இப்ப பாருங்களேன், சஜஷன் ப்ராம்ப்ட். இப்ப வந்து எனக்கு வந்து டைட்டில் நான் வந்து குடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு மெசேஜ வந்து நான் வந்து ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ChatGPTல வந்து சஜஷன் ப்ராம்ப்ட்ன்னு கேட்டாலே அது குடுத்துக்கும் அது. ஓகேயா? இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஓகே. ஆகுது. இப்ப நான் வேற Chromeல இருக்கேன். இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ம்ஹ்ம். ம். இப்ப வந்து சஜஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஓகே? குடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ராம்ப்ட் வந்து ஹலோ. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தெரியுதா லோகேஷ்? நான் ஆ. ChatGPT தான் எடுத்து கன்டென்ட். ஓகே, ஓகே. உங்க வாய்ஸ் கேட்கல தான். ஓகே. இது நான் பேசல அதுதான். ஓகே, ஓகே. தெரியுது ஸ்க்ரீன். எஸ். ஆ. இப்ப வந்து இந்த ப்ராம்ப்ட் நம்ம வந்து கேட்டிருந்தோம்னால நமக்கு வந்து கொடுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினான்ஸ் டேட்டா சேல்ஸ் நான் வந்து டைட்டிலா வைக்க போறேன் அப்படின்னா, அத நான் வந்து டைட்டிலா நான் வந்து காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ம்ஹ்ம். ஓகே. இப்ப நான் வேற ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். Microsoft 365 Copilot தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஆ. இப்ப ஃபினான்ஷியல் டேட்டா செட்ஸ் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஐடி ஃபீல்ட். சம்திங் ஏதாச்சும் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஐடி ஃபீல்ட்ல வந்து டெவலப்பர், எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து கொடுத்துட்டேன் என்னோட சஜஷன்ல. இப்ப ஆடே வந்து சஜஷன் ப்ராம்ப்ட்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப குடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஏஜென்ட்ல இதுல போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த கார்னர்ல வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரியேட் ஆப்ஷனை கேரக்டர் லிமிட் நான் வந்து ஒரு லிமிட் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பண்றது லிமிட் ஆகும்.
நான் திருப்பி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்றேன் லோகேஷ், ஓகே இந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும். ஏன்னா ஷார்ட்டா தான் வந்து இது ப்ராசஸ் பண்ண சொல்லுது. இப்ப மேல வந்து இப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சரி, இப்ப மேல வந்து நம்ம ஷார்ட்டா இது பண்ணா மட்டும்தான் இங்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து காமிக்குது. இப்போ ஒரு ஏஐ ஏஜென்ட்ல வந்து எப்படி லோகோ செட் பண்றது, ஒரு அட்டனன்ஸ் ஏஐ ஏஜென்ட் வந்து எப்படி ப்ராசஸ் பண்றது, அதில் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ யூஆர்எல் நம்மளுக்கு வந்து செட் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் இது எல்லா பட்டனுமே வந்து நீங்க ஆன்ல தான் நீங்க வந்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ எக்ஸஸா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டைட்டில்ஸ் ஏதாச்சும் ஒரு மெசேஜை நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் சஜஷன் ப்ராம்ப்ட் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில்ஸும் இங்க மெசேஜ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப கொடுத்ததுக்கு ஓகே அப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட், அதாவது நம்மளோட ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்காண்டி இந்த கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். சரியா? இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஏஜென்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு, சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. சரியா? அப்ப இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம நம்ம மட்டும்தான் பிரைவேட்டா நமக்கு வந்து யூஸ் பண்ணணும், நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே? இந்த ஏஐ ஏஜென்ட் ஒன்லி நம்ம யார் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த ஏஜென்ட்டை மட்டும் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். சோ நான் வந்து கோ டு ஏஜென்ட் நான் வந்து போயிட்டேன். கோ டு ஏஜென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஏஜென்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் இங்க பாருங்களேன், நான் சொன்னேன் இப்ப முன்னாடி வந்து என்ன அப்படின்னா அட்டான்ஸ் ஏஜென்ட்ங்கிறது ஒரு ஏஜென்ட் மட்டும் தான் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. இப்ப வந்து இங்க வந்து பாருங்களேன், இன்னொரு ஏஜென்ட் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிருச்சு. சரியா? இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனிஸ்ல வந்து ஒரு ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணி காமிக்கணும். இப்ப நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏஜென்ட் கிரியேட் பண்ண தெரியுமா அப்படின்னா நீங்க ரெசியூம்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ரெசியூம்ஸ்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓனா என்னோட ஏஜென்ட் வந்து கோபைலட்டை வச்சு நீங்க வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க ரெசியூம்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோ பைலட்ல வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் லோகேஷ். ஏதாச்சும் ஓகே டவுட்ஸ் இருக்கா? இல்ல இப்போ இது டீம்ஸ்ல ம். ஆல்ரெடி கோ ம். பைலட் வந்து செல்ஃப் இன்ஸ்டால்லே இருக்கும்ல. புரியல. டீம்ஸ்லயா? ஆமா, மைக்ரோசாஃப்ட் இருக்கும். டீம்ஸ்ல வந்து ஆல்ரெடி கோ பைலட் இருக்காமா, நான் யூஸ் இருக்கு. பண்ணியிருக்கேன். அதுலயும் அந்த ம். மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாமா? ஆனா நீங்க அக்கவுண்ட் எப்படி வச்சிருக்கீங்க நீங்க எனக்கு தெரியலையே. அது கம்பெனி அக்கௌண்ட்ல தான் இருக்கும். ஆனா கம்பெனி அக்கவுண்ட்ல அவங்க அபிஷியலா பிரேம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும் தாராளமா. ஓகே. ஆ, ம்ஹ்ம். நீங்க இப்ப ஆனா வந்து இதுல வந்து என்ன அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். யார் ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஏஐ ஏஜென்ட்ங்கிறது. ஏன்னா அபிஷியலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ ஏஜென்ட் வந்து இப்ப வந்து இப்படி ப்ராசஸ் பண்ணிக்காங்க. இனிமே வர ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாமே ஷேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃபைன். ஓகே. இப்போ வந்து இதுலயும் நம்ம வந்து இப்போ வந்து அப்லோட் ஃபைல், அதாவது நம்ம வந்து ஏஜென்ட் திருப்பி நான் வந்து அட்டாச் கிளவுட் ஃபைல்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏஜென்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கணும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றப்பே வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸஸ் ஃபைல்ஸா நீங்க வந்து டவுன்லோட்ஸ் பண்ணாலும் நீங்க வந்து டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏஜென்ட்லயும் வந்து கிரியேட் பண்ணிக்கோம்ல. இப்போ சாட் ஜிபிடில வந்து எனக்கு எக்ஸஸ் ஃபைல்ஸா, அதாவது எனக்கு வந்து இந்த டேட்டா செட்ஸ் எனக்கு வந்து தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், சேலரி, டிபார்ட்மெண்ட், பிரைஸ் இந்த மாதிரிலாம் வந்து சம்திங் ஒரு காலம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த காலம்ல உள்ள இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். எக்ஸல் ஃபைல்ஸை நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணாலும் நீங்க அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ம்ஹ்ம். ஓகே. இப்ப ஏஐ நம்ம வந்து கிரியேட் பண்றப்ப எனக்கு வந்து ப்ராம்ப்ட் நீங்க வந்து குடுக்கலாம். அதாவது ப்ராம்ப்ட் கவுன்ட்ல இருந்து நீங்க வந்து எடுத்து, இப்ப எனக்கு வந்து என்னோட ப்ராம்ப்ட்ல வந்து எப்படி எப்படி தேவைப்படுது அப்படின்னா, என்னோட ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றப்ப எக்ஸெல் ஃபைல்ஸா நீங்க வந்து டவுன்லோட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும், அதோட கரெக்ட்டான ப்ராம்ப்ட் குடுத்து, நீங்க ஏஜென்ட் கிரியேட் பண்றப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸெல் ஃபைல்ஸ வந்து குடுத்துரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட் சிஎஸ்வி ஃபைல்ஸ், டவுன்லோட் இமேஜ், டவுன்லோட் பிடிஎஃப் இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஏஜென்ட் கிரியேட் பண்றப்பயே. அப்ப அதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணாலும் அது அப்படியே வந்து ஷீட்டா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஏஜென்ட். ஓகே. இப்படிதான் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும் லோகேஷ். ம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல ஓகே, ஏஐ பத்தின இருக்கும். ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ வந்து ஜிப்ரா ஏ நம்ம வந்து அன்னைக்கு பார்க்கலாம்ல. ஆமா. அதை பார்த்துருவோமா? ஓகே. ஷேர் ஆகுது தெரியுதா லோகேஷ்? தெரியுது. எஸ், லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. தெரியுதா? இல்ல, என்ன லோடிங்லேயே தான் இருக்கு. சரி. சொல்லுங்க. இப்போ ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஜிப்ரா ஏன்னா என்ன லோகேஷ்? அதான். நம்ம வந்து எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும் எல்லாமே. இது ரிப்போர்ட்ஸ் பேசிஸ்ல வரும். அதே மாதிரி வந்து அந்த சார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த ஜிப்ரா ஏ டூல்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே. அதேதான். இப்போ வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு, டேஷ்போர்ட்ஸ் வந்து விசுவலேஷன் வந்து இன்டராக்டிவா வந்து கிரியேட் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் வந்து ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் ஃபார் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வரதுக்கு ஈஸியா நம்மளுக்கு வந்து இன்டராக்ஷன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். யூஸ்லி ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் ஃபார் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா கோடிங் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. இதான் நம்மளோட ஜிப்ரா ஏயோட ஃபீச்சர்ஸ். அது இல்லாம நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரியல் டைமா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இதான் வந்து என்ன அப்படின்னா ஜிப்ரா. இப்போ ஜிப்ரா ஏயும் பிரிக்ஸ் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன அப்படின்னா கோடிங் நமக்கு வந்து தேவை கிடையாது. இதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு விசுவலேஷன்ஸோ ஒரு டேஷ்போர்ட்ஸோ நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு இது. ஆனா பிரிக்ஸ் இங்க நம்ம வந்து அப்படி பார்த்தோமா பிரிக்ஸ் வந்து டேஷ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து கரெக்டான ப்ராம்ப்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது சார்ட் விசுவலேஷன் சார்ட்ல இருந்து கிராஃப்ல இருந்து எல்லாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்ஸ் டூல்ஸ் நம்ம யூஸ். அதான் வந்து பிரிக்ஸ் ஏக்கும் ஜிப்ரா ஏக்கும் வந்து டிஃபரன்ஸ். ஓகே. ஓகே. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த எடுத்துட்டீங்களா லோகேஷ்? எடுத்தாச்சு. ஒரே நிமிஷம், இந்த இது மட்டும் எடுக்கிறேன். வேற ஏதாச்சும் பிபிடி இது கண்டென்ட் தேவைப்படுதா உங்களுக்கு? வேற எதுவும் இல்ல. லைக் நான் எல்லாமே கோ த்ரூ ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். எடுத்து எடுத்தாச்சு. எதனா டவுட்ஸ் இருந்தா இதுல கேட்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் எதனா டவுட்ஸ் சும்மா ஓகே. கிளாரிஃபை பண்ண மாதிரி இருந்தா வாட்ஸ்அப்லயே வந்து சொல்லலாம்ல.
கேட்கலாம். நான் ம். லாஸ்ட் 2 ரெக்கார்டிங் செஷன் மட்டும் தான் அப்லோட் பண்ணலன்னு நெனைக்கிறேன். அதாவது இந்த ஆமா, ஆமா. கிளாஸோட சேர்த்து. மித்த எல்லா ரெக்கார்டிங் செஷனுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ம். எப்ப வேணாலும் நீங்க வந்து செக் பண்ணி நீங்க வந்து திருப்பி வேணாலும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சரி, இந்த ChatGPTயோட கன்டென்ட் நம்ம வந்து எடுத்தோம் பார்த்தீங்களா? ஹேஷ்டேக்ஸ் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸா குடுத்து, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்டின்னா, ப்ராம்ப்ட் கௌவைல நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்து எடுத்தோம். அந்த கன்டென்ட் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லைக் வந்து நம்ம கம்பெனில வந்து என்னென்ன இப்ப நீங்க கேட்கலாம். இந்த கம்பெனில வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இந்த இத மட்டும் தான் வந்து கிரியேட் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இப்ப ஏதாச்சும் நீங்க வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ நீங்க வந்து எடுத்து அனலைஸ் பண்ண போறீங்க. அந்த கம்பெனில உள்ள எடுத்து அனலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி உள்ள டேட்டா செட்ஸ நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு ஐடி ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் ஹெச்ஆர், அதுக்கப்புறம் வேற என்ன ஃபீல்டு குடுத்தோம்? ஐடி ஃபீல்டு, டெவலப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டீம் இந்த மாரிலாம் நம்ம குடுத்தோம்ல. அது வந்து ம்ஹ்ம். ஐடி ஃபீல்ட்ஸோட கம்பெனிஸ பொறுத்து இந்த மாரி காலம்ஸ்ல நம்ம வந்து குடுத்தோம். இப்ப நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஒரு ஏஜென்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோ, இல்ல வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் பத்தியோ நீங்க வந்து கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஒரு ChatGPTல ப்ராம்ப்ட் கேட்டு, அது கௌபைலைக்கு ப்ராம்ப்ட் கௌபைலைக்கு போயிட்டு கொஸ்டின் வித் ஆன்சர் கிட்ட கேட்டு நீங்க ChatGPT பண்ணீங்கன்னா அப்படின்னா, அதுக்கேத்த மாரி கிரியேட் ஆகும். இப்ப இப்ப இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து ஏஐ டூல் யூஸ் பண்றப்பயே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் டூல்ஸ் வச்சா, அந்த டேட்டா செட்ஸ் தான் வச்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லிக் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? ம்ஹ்ம். ஆமா. ஆ, ஆமா. அதுல வந்து இப்ப வந்து அ என்னென்ன காலம்ஸ்லாம் இருந்துச்சு அப்டின்னா, இப்ப இந்த ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்டின்னா, அந்த பேஷண்ட்க்கு வந்து இந்த டிசீஸ் வந்து இருந்துச்சு. இப்ப அவங்க வந்து எப்ப அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்காங்க, இன்னும் யார் யாரெல்லாம் வந்து பெண்டிங்ல வந்து இருந்தாங்க அப்டின்னு வந்து இந்த பிரிக்ஸ் ஏஐ டூல்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து லைக் சார்ட் மாரி, லைன் சார்ட் மாரி அது வந்து ஒரு ரிப்போர்ட்டா நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துச்சு. அந்த டேட்டா செட்ஸ. இப்ப நீங்க அதே டேட்டா செட்ஸ வச்சு என்ன பண்ணீங்க அப்டின்னா, ஓனா நீங்க வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சரி, இந்த ப்ராம்ப்ட் மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அந்த ப்ராம்ப்ட் இது பண்ணிக்கோங்க. ம்ஹ்ம். ம். நோட்பேட்ல போடுறேன் உங்களுக்கு. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோட்பேட்ல போட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றத உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இத நான் காப்பி பண்ணி இங்க தானே போட்டு விட்டோம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் லோகேஷ். ஓகே. புரியுதா? ம்ஹ்ம். வேர்டுல. தெரியுது. எஸ். ஓகே. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ChatGPTல கேட்டோம். அதாவது ChatGPTல வந்து சும்மா டைப் மட்டும் தான் பண்ணோம். அத காப்பி பண்ணி கொஸ்டின் வித் ஆன்சர் கேட்கறதுக்கு ப்ராம்ப்ட் கௌபைல நம்ம வந்து கேட்டோம். ம். ஓகே. ஓகே. எடுத்துக்கிட்டீங்களா? ம்ஹ்ம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட்ட நீங்க ChatGPTல போட்டுக்கோங்க. போட்டுன்னு என்டர் அடிச்சிடாதீங்க. சும்மா வந்து ChatGPTல மட்டும் சும்மா டைப் மட்டும் பண்ணிருங்க. பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அத காப்பி பண்ணி ப்ராம்ப்ட் கௌபைக்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஃபுல்லா லைக் வந்து பிரிக்ஸ் ஏஐ, ஜிப்ரா ஏஐ, கிளாட்லாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டூல் தான். சரிங்களா? அந்த ம்ஹ்ம். அது வந்து எக்ஸ்டர்னல் டூல். இது வந்து என்ன அப்படின்னா, ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ். சோ, இத நம்ம வந்து காப்பி பண்ணி ப்ராம்ப்ட் கௌவைல போட்டு, அதுல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் போட்டு, அத காப்பி பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ChatGPTல வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனோ, அதாவது ஒரு ஐடியா தரும். டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வந்து குடுத்து, நமக்கு வந்து என்ன பண்றோம், அத வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஏஜென்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். நம்மளோட ஓன் ஏஜென்ட்ட. அட்டெண்டன்ஸ் ம்ஹ்ம். டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஓகே. ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் லோகேஷ்? இல்ல இப்ப எந்த டவுட்டும் இல்ல. இருந்தா நான் பிக் பண்றேன். ஓகே. சரி, இதோட இன்னையோட நம்மளுக்கு வந்து லாஸ்ட் செக்ஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு.
ஓகே. வேற ரெக்கார்டிங் செஷன் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. வேணும். ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கொரியர் பண்ணி விட்றேன். மேக்ஸிமம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து கொரியர் பண்றேன். கொரியர் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்றேன். ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருங்க. சரி, ஃபைன், ஃபைன், ஃபைன். நீங்க அந்த குரூப்ல ஓகே. எதனா கரெக்ட்டா. ஓப்பனிங்ஸ் போடுவீங்களா? டேட்டா அனலிஸ்ட் ஜாப் போடுவோம். ஓப்பனிங்ஸ். இப்ப பேசிட்டு இருக்காங்க சார் அத பத்தி தான். இங்க ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து பேசியிருக்கோம். இப்போதைக்கு ம்ஹ்ம். கம்மியா இந்த எய்ட் வந்தனால வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து எடுக்குறாங்க. ஆல்ரெடி முன்னாடி உங்க சார் வந்து போட்டிருப்பாங்களே ஓப்பனிங்ஸ். அத ம்ஹ்ம். நீங்க அதான் அந்த பார்த்தீங்களா? குரூப்லயே போடுவாங்க. ஆ அதேதாங்க. ஆமா. அந்த குரூப்லயே வந்து ஓப்பனிங்ஸ் இருந்தா போடுங்க உங்களுக்கு. ஓகே, ஃபைன். ம்ஹ்ம். ஓகே லோகேஷ். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். எப்படி கிளாஸ் ம்ஹ்ம். போணுச்சு எல்லா கிளாஸுமே? நல்லா போச்சு, நல்லா போச்சு. ஸோ ஆ ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லா நான் கோ த்ரூ பண்றேன். தேங்க் ஓகே. யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஒன்ஸ் அகைன். ஓகே. தேங்க் யூ ஸோ மச் லோகேஷ். நீங்க ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஒன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இது பண்ணதுக்கப்புறம், ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. அதுல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லிங்க்டின்லயே புஷ் பண்ணிக்கலாம். உங்களோட ரெஸ்யூம்ஸ்ல நீங்க வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெஸ்யூம்ஸ்லயே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓனா ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ண தெரியும். வந்து பைலட்ட வச்சு நீங்க வந்து ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னு வந்து போட்டு வச்சுக்கோங்க ரெஸ்யூம்ஸ்ல. ஷூர், ஷூர். ம்ஹ்ம். ஓகே. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ லோகேஷ். ஓகே. ம்.